10th standard maths chapter 2 numbers and sequence exercise 2.36 sum. What is the time 15 hours before 11 pm? ஸோ கொஷினில் 11 pmனு ஒரு டைம் கொடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஓகேவா, ஸோ 11 pmக்கு முன்னாடியில் இருந்து 15 hours நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா என்ன டைம் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம அந்த டைமை தான் சொல்ல போகிறோம். நான் வந்து கிளாக் ட்ரா பண்ணியிருக்கேன் ஓகேவா. ஸோ 11 o'clock பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். எப்பவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 24 hours இருக்குது அப்படின்னா அதில் வந்துட்டு 12 hours வந்து டே டைமு, 12 hours வந்து நைட் டைம். சரியா? ஸோ இது ஏஎம், அதுக்கப்புறம் இது பிஎம்னு நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணிக்கலாம், ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஷினில் 11 பிஎம்னு கொடுத்துருக்காங்க. 11 பிஎம் டைம், அவங்க கொடுத்துருக்குற டைம் வந்து 11 பிஎம். அப்போது இதில் 11 பிஎம்ல இருந்து 15 hours பிஃபோர் அப்படின்னா நம்ம முன்னாடி கால்குலேட் பண்ணணும். ஸோ 11 விட்டுருங்க, 1 அதாவது 10லேருந்து கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ இப்போது அவங்க பிஎம் சொல்லியிருந்தாங்களா, இங்கே 12 கிட்ட வந்தோன்னே என்ன ஆயிடுச்சு, பிஎம் வந்து எண்ட் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் என்னது, ஏஎம் தான் இல்லையா. 12 13 14 15 சரிங்களா. ஸோ இதோட என்ன ஆகிடும், பிஎம் வந்து முடிஞ்சிடும். அப்போ இதுலேருந்து கவுண்ட் பண்ணும்போது ஏஎம் ஆரம்பிக்கும் இல்லையா. இங்கே 11 முடியுதா, இப்போ இங்கேருந்து ஏஎம் 12 13 14 15 இங்கே எல்லாமே ஏஎம்மா. ஸோ 8 o'clock கிட்ட வந்து நிற்கிது. அப்போனா 8 AM சரியா. ஸோ டைம் என்ன, அவங்க கேட்ட டைம் வந்து 8 AM. நம்ம இதை வந்து கான்ஃபிடன்ஸ் மாடலோ டிவிஷனில் போடலாம். ஃபிஃப்டீன் ஹவர்ஸு கான்கிரண்ட் டு டைம் நமக்கு தெரியாது. ஸோ அதான் ரிமைண்டராக நமக்கு கிடைக்கிறோம் ஓகேவா. அதை நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். மாடியூலோ நான் 12ன்னு போட்டேன். போன சம்மில் பார்த்தோன்னா இங்கே 24 போட்டிருப்பேன். ஏன்னா அவங்க கொஷினில் கேட்டிருந்தது 100 hours. 100 hoursன்றது 24 hours எல்லாம் தாண்டி போயிடும் ஓகேவா. ஆனால் இங்கே இந்த சம்மில் 15 hours தான் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணிக்கலாம், நம்ம பாதி நாள் தான் இல்லையா, 1 dayல பாதி தான். அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், 12 போட்டிருக்கேன் ஓகேவா. நவ் சிம்பிள். இப்போ 15 12 டிவைட் பண்ணலாம். 12 1s 12, சப்ராக்ட் பண்ணால் பேலன்ஸ் 3. ஸோ இதுதான் என்னது, ரிமைண்டர். எக்ஸுக்கு வந்து அதுதான் வரப்போகுது. 15 கான்கிரண்ட் டு 3 மாடுலோ 12. ஸோ ஃபைனலாக சொல்யூஷன் எப்படி எழுதணும்னா, the time 15 hours before 11 PM is, அவங்க கொஷினில் கொடுத்துருக்கிறது 11 PMனு கொடுத்துருந்தாங்களா, நமக்கு ரிமைண்ட்